பாடுகள் மூலம் உயிர்ப்பையும் சிலுவையின் மூலம் மீட்பையும் நமக்கு கொடுத்த நம் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் இயேசுவின் பாடுகள் மரணம் பற்றி தியானித்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றோடு பயணித்த நாம் இன்று இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவின் முதல் வாரத்திலே அடியெடுத்து வைத்துள்ளோம். இந்நன்னாளிலே நாம் நற்செய்தியிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்ற பகுதி புனித மத்தேயு பிரிவு 28 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 15 முடிய. இப்பகுதியை நாம் இரு கோணங்களில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, இயேசுவின் உயிர்ப்பை கண்ட மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் இறந்த ஒருவர் எப்படி உயிர்த்தெழ முடியும் என்ற அச்சம் அவர்களிடம் இருந்தாலும் அவற்றை கண்டு நம்பிய பிறகு மகிழ்ச்சியோடு இயேசுவின் உயிர்ப்பை பிறருக்கு அறிவிக்க செல்கின்றனர். செல்கின்ற வழியில் இயேசுவை கண்டதும் அவரது காலை இறுக பற்றி கொள்கின்றனர். அவர்கள் பற்றி கொண்டது இயேசுவின் காலை மட்டுமல்ல, மகிழ்ச்சி என்னும் இயேசுவின் குணத்தை, நம்பிக்கை என்னும் கேடயத்தை. இரண்டாவது, அதே நிகழ்ச்சியை கண்ட காவல் வீரர்கள் இயேசுவின் உயிர்ப்பு நிகழ்வை தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் கூறும்போது அவர்கள் அனைவரும் கலந்து பேசி அவர்கள் காவலரிடம், நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசுவின் சீடர் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என ஆளுநரிடம் போய் சொல்லுங்கள். நீங்கள் அங்கு சொல்லும்போது ஏதாவது நடந்தால் உங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என கூறி காவலர்களுக்கு பணம் கொடுத்து உண்மையை விலை போக செய்கின்றது மட்டுமல்லாமல் தவறு செய்ய தைரியம் கொடுக்கின்றனர் தலைமை குருக்களும் மூப்பர்களும். காவல் வீரர்களோ பணத்திற்கு ஆசைப்பட்டு வதந்திகளை பரப்புகின்றனர். பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். ஆம், இன்று பணத்திற்காக விலை போகின்ற உள்ளங்கள் மத்தியில் வாழ்கின்ற நாம் நமது அன்றாட வாழ்விலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கக்கூடும். நடந்த நிகழ்வு ஒன்று, ஆனால் அவற்றை வேறு விதமாக கண், காது, மூக்கு வைத்து பேசி வதந்திகளை பரப்ப வெளியில் நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நம் உடன் இருப்பவர்களே அதற்கு போதுமானவர்கள். எப்படியென்றால், ஊடகங்களை மிஞ்சும் அளவுக்கு மிகவும் விரைவாகவும் வேகமாகவும் மற்றவர்களை பற்றிய வதந்திகளை பரப்புவார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டதைப் போல பணத்திற்காக எதையும் விலை போக செய்துவிடலாம் என்ற எண்ணம் மனநிலையை நாம் கொண்டிருக்கும் போது நாமும் தலைமை குருக்களும் மூப்பர்களுமே. எனவே இயேசுவின் உயிர்ப்பு காலங்களில் பயணிக்கும் நாம் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், பயத்திற்கு மறித்து மகிழ்ச்சியையும், வெறுப்பிற்கு மறித்து மன்னிப்பையும், கோபத்திற்கு மறித்து அன்பையும், வதந்திக்கு மறித்து உண்மையையும், பணத்திற்கு மறித்து மனித நேயத்தையும் நாமும் கொண்டு வாழ்கின்ற போது நாமும் இயேசுவின் உயிர்ப்பை கண்ட மகதலா மரியாவைப் போல இயேசுவின் உயிர்ப்பு நம்மில் தருகின்ற மாற்றத்தை காண்போம். அம்மாற்றத்தின் மூலம் வருகின்ற மகிழ்ச்சியை பிறருக்கு எடுத்து செல்வோம்.